நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், என்னென்னா குரூப் 4 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி குரூப் 2வும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து 75க்கு 50+ கொஷின்ஸ் அட்டன் பண்ணாவே அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் வந்து பொதுவாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஷின் நமக்கு அங்கே போய் நம்ம எழுதுகிற நேரம் இருக்குது, நம்ம எப்படி ஒவ்வொரு கொஷினும் கையாளுறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே நிறைய இது இருக்குது. இப்போ அதாவது நம்ம இப்போ யூடியூப்பு அதெல்லாம் வந்துட்ட பின்னாடி நம்ம கண்மூடித்தனமாக எது சொன்னாலும் அதை நம்புகிற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே இதை வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ யார் நான் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, ஃபஸ்ட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் உண்மைத்தன்மை நம்ம வந்து வெறும் படிக்கிறதுனால மட்டும் பாஸ் ஆகிடுறோமா? இல்லை சார், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கடுத்தது படித்ததை ரிவிஷன் பண்ணணும், அடுத்தது வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் நாம் அந்த 3 மணி நேரம் 3.25 மணி நேரத்தை எப்படி கையாளுறோன்றது இருக்குது. அடுத்தது கொஷினை கரெக்டாக ஷேர் பண்ணமான்றது இருக்குது. அப்புறம் அங்கே ப்ரெடிக்ட் பண்ண, அங்கே மார்க் பண்ணதை நம்ம எடுத்து ஒழுங்காக ஷேர் பண்ணோமா, இல்லை ஒரே கேள்விக்கு 2 ஷேர் பண்ணோமா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குத்து மதிப்பாக நாம் பாட்டுக்கு ஒரு அசம்ஷனில் வந்து நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து தீர விசாரித்து தான் நம்ம செய்யணும். ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸாக நான் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து அதில் நான் என்ன இதிலேருந்து தொடங்கினேன் அப்படிங்கிறது தெரியும். இதை நான் பார்ட் 2வாக பதிவிடுறேன். இதையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் கட் ஆஃப்குள்ளார நம்ம வரும்போது வந்து பார்த்திங்களா, ஓசி ஜென்ரல் கேட்டகரியில் 2க்கு கட் ஆஃப் 160 ±5. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் +5 தான் இருக்கும். 160 to 65 வரைக்கும் போட்டது தான் டாப் மார்க்காக இருக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்தது 2A இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியில் 155 மினிமம் 155 இருக்கும், மேக்ஸிமம் +or- போய் 5 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மைனஸில் வராது. மீண்டும் சொல்கிறேன், விமனும் அதே தான். இப்போ நான் போட்டிருக்கிறதுல இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடயும் +or- 3 கொஷின் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர ரொம்ப டிஃப்ரெண்ட் வரவே வராது. ஸோ மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 155க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே 2Aக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா +or- 3 கேள்வி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அவ்வளோதான். அடுத்தது பிசி. இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது கட் ஆஃபில். ஸோ அதை தான் நான் வந்து மீண்டும் சொல்கிறேன். ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் நான் போட்டிருக்கிறதுலேருந்து டிஃப்ரென்ஸ் வரும். நான் 5ன்னு எழுதியிருப்பேன், இருந்தாலும் ஒரு 2 to 3 தான் டிஃப்ரெண்ட் வரும். ஒன்று +2 இருக்கலாம் அல்லது -2 இருக்கலாம். இந்த கொஷின்ஸ்குள்ளார தான் இந்த கட் ஆஃப் வந்து நிற்கும். சரிங்களா? நான் விசாரிச்சதை வச்சு நான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் 155, இதில் வந்து பார்த்திங்கன்னா 150. அதே மாதிரி விமனில் 150, இதில் 2Aவுக்கு வந்து 145 பிசியில். அதே மாதிரி பிசிஎம்முக்கு இதில் வந்து 150 2 போஸ்ட்டுக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 145. சரியா? அதே மாதிரி 2க்கு வந்து 145 இருக்கும். இந்த பக்கம்